ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னோட மாமாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக போகிறோம். எங்கள் ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு. எனக்கு மட்டும் ஹெல்மெட் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஹெல்மெட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இதில் ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு, நாங்களும் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எங்கே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃப்யூஷன். எங்கேயும் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட மூலயமா கால் பண்ணி அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கோயிலில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வேஷ்டி தான் வேணும். வேஷ்டி கட்டிட்டு தான் பண்ணுவாங்க. அதனால் வேஷ்டி ஹஸ்பண்டுக்கிட்ட இல்லை. அதனால் வேஷ்டி வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் போயிட்டோம். இந்த கோயிலில் தான் நாங்கள் பண்ணோம். இந்த கோயில் குளத்துல இங்கே பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கு இல்லையா குளம், இந்த இடத்துல ஆல்ரெடி பூஜை நடந்துட்டு இருந்தது. திதி கொடுத்துட்ருந்தாங்க. ஆக்சுவலாக திதி கொடுத்துட்ருந்தப்ப அப்புறம் நான் கொஞ்ச நேரம் இந்த குளத்துல மீன்லாம் நிறையா இருந்துச்சு. பொரியெலாம் சாப்பிட்டுட்டு நிறைய மீன் கொச்ச 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 கொச்சன்னு நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அதை கொஞ்ச நேரம் குளத்துல தண்ணியில் கொஞ்சம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் திதி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன் பை ஒன்னாக. இதில் நிறைய பேர் திதி கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. மாசி மகம்னு சொல்லுவாங்க இல்லையா, மாசி மாதம் வரக்கூடிய அந்த இதில் தான் நாங்கள் போயிட்டு கொடுத்துட்ருந்தோம். அந்த தேதியில் நாங்கள் மகத்துக்கு திதி கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் அவங்க அப்பாவுக்கு. அங்கே நாங்கள் நிறையா பேர் வெயிட்டிங்லேயும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திதி ஹஸ்பண்ட் திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்தாங்க. இது நாங்கள் தேவையான பொருள்லாம் நம்ம வீட்டிலேருந்தே கொண்டுட்டு போகணும். என்னென்ன பொருள் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். திதி கொடுக்க நான் கீழே லிஸ்ட் அவுட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் அப்புறம் பச்சரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் சூடாமத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கே திதி கொடுக்குற இடத்துல பக்கத்தில் பேக் போட்டு விற்பாங்க. விற்றாங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு வீட்டிலேருந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திதியும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்க. நல்லா ஃபுல்லாக நிறைய பேர் இருந்திருந்தாங்க. நாங்கள் ஆனால் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இது முருகன் கோயில் அப்படிங்கிறதுனால சுற்றி ஊர்வலம் வந்துட்டுருந்தாங்க. அன்றைக்கி சாமி மாசி மாதம் மாசி மகம் அப்படிங்கிறதுனால டெம்பிள்லாம் கூட கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும். அப்போ ஃபுல்லாக சாமி ஊர்வலம் சுற்றி வந்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அங்கே நல்லா சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இப்படி ஒரு பிளேஸா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அந்த இயற்கையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நாங்களும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஃபுல் பசி காலையில் சாப்பிடாமே போனதுனால. இந்த விலாக்